சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை வறுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில வந்து 1/2 கிலோ அளவுக்கு ரவா வந்து சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சம அளவு கூட எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி அப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாரி கட்டியெல்லாம் இல்லாம ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சுகர்லாம் கரைஞ்சு இந்த மாரி ஈரப்பதமா வந்து வரும். நல்லா அந்த ரவை வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சைய ஆட் பண்ணி இறக்கிடலாம். சூடா இருக்கும்போதே வந்து நல்லா வந்து உருண்டை புடிச்சு எடுத்துடலாம். சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடும்.